அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தின் 16ஆம் நாள் நாளை பத்ர் போர். ஆயிரக்கணக்கான ஆயுதம் ஏந்திய எதிர்ப்படை ஒருபுறம், போதிய வசதிகள் இல்லாத 313 முஸ்லிம்கள் மறுபுறம். அந்த பதற்றமான இரவில் ஒட்டுமொத்த படையும் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு மனிதர் மட்டும் உறங்கவே இல்லை. அவர்தான் நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மரத்தின் அடியில் நின்று விடிய விடிய இறைவனிடம் கையேந்தி அழுது பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் அழுதார்கள் என்றால், அவர்களின் தோள்பட்டையிலிருந்து மேலாடை கீழே விழுந்ததை கூட அவர்கள் கவனிக்கவில்லை. இறைவா, இந்த சிறிய கூட்டத்தை இன்று நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்க ஒருவருமே இருக்க மாட்டார்கள் என்று உருக்கமாக வேண்டினார்கள். அந்த கண்ணீருக்கு பிறகுதான் வானவர்கள் இறங்கி வந்து உதவி செய்வார்கள் என்ற நற்செய்தி கிடைத்தது. நமது வாழ்க்கையிலும் தீர்க்க முடியாத சோதனைகள் வரும்போது பத்ர் போரின் அந்த இரவை நினைத்து பாருங்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் கையேந்துங்கள். நிச்சயமாக இறைவனின் உதவி உங்களை வந்து சேரும். பிரார்த்தனை மட்டுமே முஃமின்களின் ஒரே ஒரு ஆயுதம்.